ஸோ அந்த பசுமாடுடைய பால்ங்கிறது அது மாதிரி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணதுனால, லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணதுனால நம்ம வந்து பகவானுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறோம். அது மாதிரி இப்போ எது கேட்டால் காமதேனு தான் ரொம்ப முக்கியம். காமதேனுலேருந்து தான் உங்களுக்கு நிறையா விஷயங்கள்லாம் வெளியில் வந்தது. உலகத்துக்கு வேண்டிய தேவையான அத்தனை ஐட்டமும் வந்தது காமதேனுவோட மடியிலேருந்து தான். அதனால் இது ஃபுல்லாகவே எப்படி கேட்டீங்கன்னாக்கா, எப்படி சொல்லணும்னா, உங்களுக்கு ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா காளை மாடு இல்லையா, அதுக்கு சில இதுவே சின்னமே காளை மாடு தான். அப்போது இங்கே வந்து பசுமாடு தான், இதுக்கு வந்து பசுமாடுடைய இதுன்னு சொல்லுவோம், அடின்னு சொல்லிப்போம், பசுமாடுங்க அப்படின்னு சொல்லிப்போம். அப்போது ஒருத்தர் ஒரு விவசாயி ஜாதகம் இல்லை விவசாயிகளுக்கு எப்படி நன்னா எப்படி இருக்கும், இந்த வாட்டி விவசாயம் எப்படி பெருகுமா, எப்படி இருக்கும், தண்ணி மழை பெய்யுமா காயுமா அப்படிங்கிற விவசாயிகளை பற்றி ஒரு பண்ணணுன்னாக்க நமக்கு வந்து இந்த ரிஷபத்தையும் கடகத்தையும் வச்சு தான் பார்க்கணும். ஏன்னாக்க எல்லா விவசாயிகள்கிட்டையும் காளமாடு மட்டும் இருக்காது, பசுமாடும் கண்டிப்பாக இருக்கும். காளமாடு உழறதுக்காக வருது, ஃபுல் வயலில் வந்து உழவர்களுக்காக இது மிகவும் உதவுறது. அதே மாதிரியே பசுமாடுவானது வந்து நிறைய விதத்தில் நமக்கு உபயோகம் பண்ணுறது. நம்ம இன்றைக்குமே பசுக்களை வந்து வணங்குறது தான் நம்மளுடைய முக்கியம். காளமாட்டுக்கு நம்ம வந்து வெறும் ஒரே ஒரு வாட்டி தான், இன்றைக்கும் ஆண்களுக்கு வந்து எத்தனை உழைச்சாலும் ரெகக்னேஷன் கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்குது அப்படிங்கிறது பொதுவான ஒரு கருத்து. அதே மாதிரியே காளமாடு காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வயலில் உழைச்சா கூட வருஷத்தில் ஒரு தரம், அதுவும் வெறும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த இது மஞ்சள் ரிட்டல் அப்படிங்கிறது இந்த காளமாட்டுக்கு இந்த இது பண்ணுறதெல்லாம் நடக்கிறது. மற்ற எந்த இடத்துலையும் கூட அவ்வளோ தூரம் சிறப்பாக நடக்கிறதா எனக்கு தெரியல. ஸோ இதுதான் வந்து ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். அதனால் என்ன கேட்டால் முக்கியமாக உங்களுக்கு சொல்லணும்னு கேட்டால், இவர்கள் வந்து ரொம்பவும் பொறுமையாக இருப்பாங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, ஃபேமிலி ஓரியன்டாக இருப்பாங்க, ரொம்ப என்ன சொல்கிறது அம்மா கிட்ட அட்டாச்சாக இருப்பாங்க. ஒரு அம்மா வயதான ஒருத்தவங்க யார் இருந்தாலும் அவங்க ரொம்ப மதித்து ரொம்ப இதுவாக பண்ணக்கூடியவங்க, எப்போவும் சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு குழந்தைக்கு வந்து ஏன்னா இந்த இடத்துல என்னன்னு கேட்டால், அந்த சனீஸ்வர பகவான் முதல்ல தன்னுடைய தாயோட இதில் வந்து பிடிச்சதுனால அந்த குழந்தை பருவம் சனீஸ்வர பகவானுடையது. அந்த குழந்தை பருவம் வந்து இவ்வளோ இன்னசென்ட். நம்ம எப்படி சனீஸ்வர பகவானை பற்றி இவ்வளோ பயப்படுறோம், ஆனால் சனீஸ்வர பகவான் ஆனவர் அவ்வளவு ஒரு சுபத்துவம் உடையவர். அவர் அவ்வளோ குழந்தைத்தனமாக இருப்பாராம். அது மாதிரி இவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் குழந்தைத்தனமாக இருப்பாங்க, ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடியவங்க, ஜென்யூன் கேரக்டர், ரொம்ப சாஃப்ட் நேச்சர் உடையவங்க, வந்து எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கணும், பாரபட்சம் கிடையாது, செல்ஃபிஷ் கிடையாது, இன்றைக்கும் அடுத்தவர்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் உடையவர்கள் இவங்க. அதை விட முக்கியமாக சொல்லணும்னு கேட்டால், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டேன்னாக்க, காலபுருஷ தத்துவத்தில் இது 4ஆம் வீட்டில் வருது. 4ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்க 4ஆம் வீடுங்கிறது கேந்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நம்ம